ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான பவ் புட்டு புட்டா அப்படின்ற ஒரு ஒடியா ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். ரீசெண்ட் டைம்ஸ்ல சோஷியல் மீடியால இந்த படத்தை பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒடியா பிலிம் இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்ச படங்க. நம்ம இங்க கோலிவுட்லயும் பாலிவுட்லயும் 100 கோடி வசூல் பண்ணிருச்சு, 1000 கோடி வசூல் பண்ணிருச்சுன்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஒடியா பிலிம் இண்டஸ்ட்ரி வரலாற்றிலேயே ஹையஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை வாங்கின படங்க. இங்க நம்ம 100 கோடி 200 கோடி அப்படின்னு பெரிய பெரிய ஹீரோ படங்கள்லாம் பாக்ஸ் ஆபீஸ்ல போட்டி போட்டுட்டு இருக்கிறத நம்மளால இங்க பார்க்க முடியுது. பட் ஒடியா பிலிம் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி கிடையாதுங்க. வரலாற்றிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் படமா வந்திருக்குங்க. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கோடி, இது ப்ராஃபிட் பண்ணி கொடுத்தது 10 கோடி. இந்த படத்தை மைல்ஸ்டோனா வச்சுட்டு அந்த இண்டஸ்ட்ரி வளரும் அப்படின்னு நம்புவோம். கண்டென்ட் இருந்தா போதுங்க. கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாலே அது என்ன லாங்குவேஜ் படமா இருந்தாலும் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா போய் சேரும் அப்படின்றதுக்கு இதுவே எக்ஸாம்பிள். ரைட், இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோடைய அம்மா ஒரு சாமியாரா இருந்துகிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள யாராவது பேய் பிடிச்சது அப்படின்னா அந்த பேய் ஓட்டக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. குளத்துல கிடைக்கிற மீனை வித்து அதன் மூலமா வர வருமானத்தை வச்சுதான் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில ஊருக்கே பேய் ஓட்டிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோவோட நடவடிக்கையில ஏதோ ஒரு மாற்றம் தெரியறத உணர ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஊருக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த அமானுஷமான ஆக்டிவிட்டிக்கும் தன்னோட பையனுக்கும் தொடர்பு இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதாவது தான் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா நம்புறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு பர்சனலா இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இந்தோனேஷியன் பேய் படம் பார்க்குற மாதிரியே ஃபீல் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த படத்தோட பிரசன்டேஷன் எனக்கு அப்படி ஒரு வைப்பு தான் கொடுத்துச்சு. சரி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மா பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த அம்மாவுடைய பசங்க 2 பேரும் திணறிக்கிட்டு இருக்கானுங்க. ஆத்தங்கரை பக்கம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. படகு நின்னுக்கிட்டு இருக்கு. அந்த படகுல ஏறி இன்னொரு எல்லையில இறங்கி அங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சு எங்கேயோ இந்த அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவும் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அம்மாவை ஒரு வீட்டு கிட்ட கூட்டு வராங்க. அது வேற யாரோட வீடும் கிடையாது, நம்ம ஹீரோட வீடு தான். அந்த வீட்டுல நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அம்மா மட்டும் தான் இருக்காங்க. சின்ன வயசுலயே ஹீரோடைய அப்பா இறந்துட்டாருங்க. இப்ப நம்ம ஹீரோடைய அம்மா அந்த அம்மாவை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சாலைக்குள்ள சாமியெல்லாம் வச்சிருக்காங்க. சோ அங்க இந்த அம்மாவை செயின் போட்டு கட்டி வச்சுட்டு காலையில செய்யக்கூடிய அன்றாட வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறாங்க. பால் கறக்குறாங்க, வாச கூட்டுறாங்க, வீட்டை சுத்தம் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த லேடியை பாக்குறதுக்காக உள்ள வராங்க. அந்த லேடி ரொம்பவே ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதாங்க நமக்கு விஷயமே தெரிய வருது, அந்த லேடிக்கு பேய் பிடிச்சிருக்கு. பேய் ஓட்டுறதுக்காக தான் அந்த பசங்க அவங்க அம்மாவை கூட்டு வந்திருக்கானுங்க. இப்ப ஹீரோட அம்மா கேக்குறாங்க, நீ யாரு, எப்படி இவங்களோட உடம்புக்குள்ள வந்த அப்படின்னு கேட்கும்போது, அதை எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும், உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அது பதில் சொல்லுதுங்க. இவங்களும் மந்திரம் எல்லாம் போட்டு திருநீர் எல்லாம் தெளிச்சு மிரட்டுறாங்க. அந்த மிரட்டலுக்கு பயந்து போன அந்த பேய் சொல்லுது, என் பேரு சபிதா அப்படின்ட்டு. எதுக்காக இவங்களை தேர்ந்தெடுத்த, எப்படி இவங்களோட உடம்புக்குள்ள வந்த அப்படின்னு கேட்க, நான் இங்க தேர்ந்தெடுத்தேன், நான் இருக்கிற வழியில இவ வந்தா பச்சைக்குன்னு பூந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சும்மா போற வரவங்களோட உடம்புக்குள்ள எல்லாம் பூந்துருவியா, உன்னால யார் உடம்புக்குள்ள வேணாலும் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, முடியும் அப்படின்னு அந்த சபிதான்ற பேய் சொல்லுது. எனக்கெல்லாம் அப்படி தோணல, உனக்கெல்லாம் அவ்வளவு பவர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, யார் சொன்னா, என்கிட்ட எல்லாம் நிறைய பவர் இருக்கு அப்படின்னு அந்த பேய் சொல்லுதுங்க. உடனே நம்ம ஹீரோடைய அம்மா ஒரு இலையில செத்து போன மீனை வச்சு, உண்மையிலேயே உனக்கு பவர் இருக்குன்னா எங்க இந்த மீனோட உடம்புக்குள்ள போய் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் அந்த பேய் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ உனக்கு பவர் இல்ல, சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா, நீ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. இந்த சேலஞ்சா எடுத்துக்கிட்ட அந்த பேய் பாத்தீங்கன்னா செத்து போன அந்த மீனோட உடம்புக்குள்ள போதுங்க. பட்டுன்னு அந்த மீன் துள்ள ஆரம்பிச்சிருது. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ஒரு அருவாள் எடுத்து அந்த மீனை ஒரே விட்டுங்க. பேசிக்கா ஹீரோடைய அம்மா அந்த பேயை ஓட்டுறதுக்காக ட்ரிக் பண்ணிருக்காங்க. அந்த அம்மா உடம்புல இருக்கக்கூடிய பேயை ட்ரிகர் பண்ணி மீனோட உடம்புக்குள்ள வர வச்சு அந்த மீனை போட்டு தள்ளி ஆவியை விரட்டிட்டாங்க. அம்மாவோட உடம்புல இருக்கிற அந்த பேய் ஓட்டுனதுக்காக அந்த பையன் ஒரு 200 ரூபாய் பணம் தரான். அந்த பணத்தை சாமி கிட்ட வச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அந்த பையனும் அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க அம்மா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அங்க கட் பண்ணா ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த பையனுக்கு நடுராத்திரியில அவங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சுங்க. அப்பா அப்பான்னு சத்தம் போட்டுட்டே வீட்டை விட்டு எழுந்திருச்சு வீட்டை விட்டு வெளியில வரான். அப்ப வெளியில இருந்து அந்த பையனோட அம்மா ரொம்ப வேகமா உள்ள போறாங்க. அதை இவன் கவனிச்சுட்டே தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியில வந்தா அவங்க அப்பா அங்க இருக்கக்கூடிய மரத்துல தூக்குல தொங்கிட்டு இருக்காருங்க. அதை பார்த்து இவன் மறந்து போயிடுறான். பட்டுன்னு கண் முழிச்சா ஹீரோ ஒரு குளத்து பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. இதெல்லாம் ஹீரோவோட சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்ங்க. ஹீரோட அப்பா இப்படிதான் இறந்து போயிருக்காரு. அப்ப இருந்தே இந்த மாதிரி கனவு வந்து ஹீரோவை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. சரி, குளத்துல இருந்து எவ்வளவு மீன் கிடைச்சிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தளர விடாம அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கிளம்பி போறாரு. வீட்டுல தன்னோட அம்மா சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பசிக்குது அப்படின்றாரு. அவங்க அம்மா சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடு சுத்தமாவே நல்லா இல்ல அப்படின்றாருங்க. நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா நிறைய சம்பாதிக்கணும், நீ சம்பாதிச்சு கொடு, நீ வேணுங்கிறத சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் அந்த சாப்பாட்டை வச்சுட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக ஆரம்பிக்கிறாருங்க. ஊருக்குள்ள திருவிழா ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்காங்க
இருக்காங்க போல. இவர் தான் டொனேஷன்லாம் கலெக்ட் பண்றதுக்காக போறாரு. பணம் வேணும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேக்குறாரு. மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு மட்டும் தான் கையில பணம் இருக்கு, என்கிட்ட வேற எந்த பணம் இல்ல அப்படின்னு சொல்ல, காலையில ஹீரோட அம்மா பேய் ஓட்டினாங்க இல்லையா, அதுக்கு கண்டிப்பா பணம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலைக்குள்ள போய் பாக்குறாருங்க. சாமி கிட்ட 200 ரூபாய் பணம் இருக்கு. அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில வராரு. ஹீரோவை கூட்டிட்டு போறதுக்காக ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காருங்க. ஃப்ரெண்ட் வச்சிருக்கிற பைக் பாத்தீங்கன்னா பழைய புல்லட்டுங்க. அந்த புல்லட்டுக்கு ப்ராப்பரான சாவி கிடையாது. பின்னோ இல்ல ஷார்ப்பான ஆணியோ போட்டு திருகி கிக்கர் போட்டா ஸ்டார்ட் ஆயிருங்க. இப்படிதான் ஃப்ரெண்டு ரொம்ப நாளா அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு காளான் பண்ண வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட எல்லாம் ரொம்பவே அன்பா நடந்துப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் டொனேஷன் வாங்குறதுக்காக வீடு வீடா போறாங்க. அந்த வகையில ஒரு போலீஸ் ஆபீசரோட வீட்டுக்கு போறாங்க. அந்த போலீஸ் ஆபீசரோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் நிறைய ஆடு மாடுகளை எல்லாம் வச்சிருக்காருங்க. வீட்லயே ஆடுங்களுக்கு பண்ணையெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தாங்க. திருவிழா நடத்துறதுக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்க, இந்த மாசம் எனக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கே அப்படிங்கும்போது, பரவாயில்ல பணம் கொடு அப்படின்னு கேட்க, அந்த போலீஸ் ஆபீசரும் இந்தாடா என்னோட பங்கு அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்குறாருங்க. அங்க கட் பண்ண ஒரு அக்காவை கட்டுறாங்க. அந்த அக்கா இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் லோன் கொடுப்பாங்க கைஸ். அந்த வகையில அந்த அக்காவை மீட் பண்றதுக்காக ஹீரோட அம்மா வந்திருக்காங்க. ஆல்ரெடி அந்த அக்கா கிட்டே இவங்க லோன் வாங்கி இருக்காங்க. இஎம்ஐ பே பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அந்த இஎம்ஐ ரொம்ப கம்மியா இருக்கு. அப்பவே ஹீரோட அம்மா எனக்கு மறுபடியும் லோன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆல்ரெடி நீங்க வாங்கின கடனையே ஒழுங்கா கட்ட மாட்டேன்றீங்க, மறுபடியும் உங்களுக்கு லோன் கொடுத்தேன்னா அப்புறம் நான் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான், அதனால என்னால லோன் தர முடியாது அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்றாங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோயின் அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க திருப்பி பே பண்ணிடுவாங்க, அதுக்கு நான் கேரண்டி தரேன், என்ன கேரண்டியா வச்சுட்டு அவங்க கேட்கிற அமௌண்ட்டை லோனா கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உனக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாக்கு புது லோனை அரேஞ்ச் பண்ணி தராங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு டாக்டர் வீட்ல டொனேஷன் வாங்குறதுக்காக வந்திருப்பாருங்க. அந்த டாக்டரோட அப்பா வயசான தாத்தா வெளியில இருக்கக்கூடிய சேர்ல ஆடிக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோவை பார்த்ததும் காலை தொட்டு கும்பிட சொல்லுவாருங்க சைகிலேயே. ஹீரோவும் காலை தொட்டு கும்பிட்டுட்டு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் வருவாங்க. பட்டுன்னு ஹீரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருவாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. ரொம்ப நாளாவே ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் கிரீன் சிக்னல் கொடுக்க கிடையாது. அதனாலதான் நம்ம ஹீரோட அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கூட காதல் பாணியில பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா டாக்டர் வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்க அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு நம்ம ஹீரோ வெளியில வந்துடுறாரு. அந்த டாக்டர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீ அந்த பேய் ஓட்டக்கூடிய ரத்னமாவோட பையன் தானே, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு இந்த மாதிரி திருவிழாக்கு டொனேஷன் வாங்குறதுக்காக வந்திருக்கேன்ட்டு. உடனே அவரும் பணத்தை எடுத்து கொடுக்குறாருங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஹீரோட அம்மா பேய் ஓட்டுறதுனால அவங்களை கொஞ்சம் விசித்திரமா தாங்க எல்லாரும் பாப்பாங்க. ஹீரோனோட அப்பா ஹீரோவை யூஸ்லெஸ் அப்படின்னு திட்டிக்கிட்டு தாங்க இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ தன்னோட நண்பனை பாக்குறதுக்காக வந்தா தன்னோட நண்பன் மரத்துக்கடியில என்னத்தையோ தேடிக்கிட்டு இருப்பான். என்னடா தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, வண்டிக்கு போட்டிருந்த சாவி காணாம போயிடுச்சு, அதான் வேற சாவி தேடிட்டு இருக்க அப்படின்றான். வேற சாவி அப்படின்னு கேட்க, இதோ கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த மரத்தடியில இருந்து ஒரு ஆணி எடுக்கிறான். அந்த ஆணி எடுத்து சாவி போட்டதுல போட்டு திருகி கிக்கர் அடிச்சோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ ஒரு கடைக்காரர் கிட்ட டொனேஷன் வாங்குறதுக்காக வராங்க. அந்த இடத்துக்கு துபாய் ரிட்டர்ன் ஒருத்தர் வராருங்க. இங்க இருந்து துபாய் போய் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருங்க. திருமணம் பண்றதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறதா சொல்றாரு. ஹீரோ கிட்ட நீ எங்க வேலைக்கு போற அப்படின்னு கேட்கும்போது, இவர் இந்த மாதிரி ஃபிஷ் ஃபார்மிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உன்னோட டர்ன் ஓவர் என்ன வரும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோனால சரியா பதில் சொல்ல முடியலங்க. ஏன்னா அதுல பெருசா ஒண்ணுமே அவருக்கு வரதில்லையே. அவரே சொல்றாரு இதுல பெருசா உனக்கு என்ன கிடைச்சிட போகுது, அதனால நீயும் துபாய்க்கு வா, உனக்கான எல்லா விஷயத்தையுமே நான் செட் பண்ணி கொடுக்குறேன், உன்னோட லைஃபே மாறிடும் அப்படின்னு சொல்ல, இந்த கடைக்காரர் போய் அவர் வண்டியில உட்காந்துக்கிறாரு. அவனும் எங்க வர போறானுங்க அப்படின்னு சொல்ல, ஆமா ஸ்மால் மென்டாலிட்டி ஆளுங்க அப்படின்னு சொல்ல, அந்த நபர் சொல்றாரு இவன் ஃபிஷ் ஃபார்மிங் தானே பண்ணிட்டு இருக்கான், உங்களோட ரிசப்ஷனுக்கு மீன் தேவைப்படுது இல்லையா, அதனால இவன் கிட்டே ஆர்டர் கொடுத்துட்டா என்ன அப்படிங்கும் போது, ஆமா நீ எல்லாத்தையும் சப்ளை பண்ணிரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சரின்னு கேட்டுக்கிறாருங்க. இப்போ அந்த நபரோட ரிசப்ஷனுக்கு கேட்டரிங் வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஒரு ட்ரே முழுக்க ஃபிஷ் எடுத்துட்டு வராரு. அது அந்த செஃப் பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த ரிசப்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான கெஸ்ட் வருவாங்க, அவங்களுக்கு இந்த ஒரு ட்ரே மட்டும் போதுமா, வீட்டுல இருக்கிற ஆளுங்களுக்கு சமைக்கிற மாதிரி நீ எடுத்துட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்ல, இவ்வளவுதான் கிடைச்சது அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. இந்த செஃப் என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய பெரியம்மா பையன் ஒரு ஆட்டோ நிறைய ஏகப்பட்ட ட்ரேல மீனுங்களை கொண்டு வந்திருக்கான். இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அந்த செஃப்பும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரேக்களை எல்லாம் எடுத்து உள்ள வைக்கிறாருங்க. பெரியம்மா பையன் ஹீரோடைய ட்ரேவை பார்த்துட்டு, என்னடா நீ உங்க அம்மாவும் மத்தியானம் சமைச்சு சாப்பிடறதுக்காக மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோக்கு கோவம் வருதுங்க. பெரியம்மா பையனுடைய சட்டையை பிடிச்சிடுறாரு. உடனே அந்த செஃப், டேய் சண்டை போடுறதுனா போய் ரோட்ல சண்டை போடுங்க, இங்கெல்லாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு பிரிச்சு வச்சிடறாருங்க. இப்போ அந்த மேரேஜ் ரிசப்ஷனும் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த ரிசப்ஷன்ல நம்ம ஹீரோவும் கலந்துக்கிறாரு. அந்த பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நிப்பாங்க, இந்த பக்கம் போய் ஹீரோ நின்னுப்பாரு. ஹீரோயின் ஜாலியா ஹீரோ சைட் அடிக்க இவங்க ரெண்டு பேரோட லவ் ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அங்க கட் பண்ணா ஹீரோடைய தாத்தாக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, கையில ஒரு பக்கெட் எடுத்துட்டு அப்படியே நடந்து வருவாங்க. பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் கிட்ட இருந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ கண்டுக்காம நின்னுட்டு இருப்பாரு. அப்பதான் விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோடைய அம்மா உடம்புக்குள்ள அந்த தாத்தா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தங்களையா வர சொல்லி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிதான் ஹீரோடைய அம்மா பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ அவங்க அம்மா கீழே விழுந்தப்போ எதுவுமே கண்டுக்காம நின்னுட்டு இருந்திருக்காரு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே வரீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு தேவையானதை நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய அம்மா சொல்லுவாங்க மட்டனும் சரக்கும் வேணும் அப்படின்ட்டு. உடனடியா அதற்காக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. ஆனாலும் இந்த குடும்பத்தினர்கள் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம தாத்தா உயிரோட இருந்தப்பவே அவருக்கு சரக்கு அடிக்கிற பழக்கமே இல்லையே, செத்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடம்புக்குள்ள வந்து
வந்து சரக்கு அடிக்கிறாரு, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க. மேபி அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பழக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களே சமாதானம் ஆயிக்கிறாங்க. அப்பதாங்க நமக்கு விஷயம் தெரிய வருது. தாத்தாவோட பேரை சொல்லி ஹீரோட அம்மா சீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா நல்லா சரக்கு அடிப்பாங்க, அதே சமயம் அவங்களுக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம ஹீரோ அந்த வீட்டை விட்டு வெளியில வராரு. பெரியமா பையனுடைய புல்லட் நின்னுட்டு இருக்குங்க. அந்த புல்லட்டை பார்த்த உடனே இவருக்கும் ஆசையா இருக்கும். சரி ஒரு வாட்டி போய் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லட்ல போய் ரொம்ப ஆசையா உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. பெரியமா பையன் வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நீ எப்படி என்னோட பைக்ல உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை நடந்துட்டு இருக்கும். இந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோட அம்மா வெளியில வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவங்க அம்மாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. இவங்க கிட்ட பெருசா பொருளாதாரம் இல்ல. ஹீரோட அம்மாவும் இந்த பேய் ஓட்டக்கூடிய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதனாலதான் நமக்கு மரியாதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா கத்துறாரு. சரி என்னையா நீ சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணிட்டு தானே இருக்கிற, அதை டெவலப் பண்ணி அதன் மூலமா பிசினஸ் பெருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, அது ஒழுங்கா ஒர்க் அவுட் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு இவர் துபாய் போலான்னு முடிவெடுக்கிறாருங்க. அந்த அண்ணன் சொன்னாரு துபாய்க்கு வந்தா எல்லா ஏற்பாடும் பண்ணி தரேன்னு, அதனால நான் துபாய்க்கு போறேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருது. அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் பையனை வெளியூருக்குலாம் அனுப்புறதுல விருப்பமே இல்லைங்க. பட் இந்த விஷயத்த கோவத்தின் மூலமா வெளிப்படுத்திடுறாங்க. உன்னால உள்ளூர்லயே எதுவும் பண்ண முடியல, இதுல வெளியூர்ல போய் என்ன பண்ணிட முடியும் உன்னால அப்படின்ட்டு ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இந்த மாதிரி நீங்க பேசி பேசி தான் என்னோட அப்பாவை நான் இழந்தேன் அப்படின்ட்டு அம்மாவுக்கு ரொம்பவே சங்கடமா போயிருதுங்க. ஹீரோட அப்பா உயிரோட இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்ற ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோட அப்பா உயிரோட இருந்த அந்த டைம்ல ஹீரோட அம்மா கிட்ட நிறைய காசு கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விற்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. பட் அதெல்லாம் எதுக்குமே நம்ம ஹீரோட அம்மா ஒத்துக்க கிடையாது. நீங்க வாங்கின கடனை நீங்க தான் கட்டி ஆகணும், தேவையில்லாம என்னையும் என் பையனை இதுல இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. பிரசன்ட்ல வீட்டுல சண்டை போட்டுட்டாங்க இல்லையா, அம்மா ஒரு பக்கமும் பையன் ஒரு பக்கமும் ஃபீல் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ஹீரோட அம்மா வாசல் கூட்டிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வெளியில ஒரு ஆந்தை ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஹீரோட அம்மாக்கு சம்திங் ராங் அப்படின்னு காலையிலேயே தோண ஆரம்பிச்சிடும். அப்பதான் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இந்த துபாய்க்கு போறதுக்காக ஒரு கன்சல்டேஷன் கம்பெனில விசாரிக்க போலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோட அம்மா சொல்லுவாங்க, சரி ஓகேடா நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட, நான் போறதை தடுக்கல, ஆனா இன்னைக்கு வேண்டாம், வேற ஒரு நாள் போ, இன்னைக்கு நாள் ஒன்றும் சரியா இருக்கிற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அம்மா மேல இருக்கக்கூடிய கோவத்துல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோட ஃப்ரெண்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த துபாய் கன்சல்டேஷனுக்கு போறாங்க. அந்த நபர் பாத்தீங்கன்னா உங்களை துபாய்க்கு அனுப்புறதுக்கான எல்லா ப்ராசஸையும் நான் பாத்துக்கிறேன், தேவையானது எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஆனா பணம் மட்டும் நீங்க அரேஞ்ச் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எவ்வளவு பணம் அப்படின்னு கேட்க 10 லட்சம் ரூபான்றாங்க. ஏன்னா துபாய்க்கு போறதுக்கு இவன் 10 லட்சம் ரூபாய் கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே முழிக்கிறாங்க. இவங்க ஊர்கிட்ட வரும்போதே பாத்தீங்கன்னா இருட்டாயிருது. அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி 10 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணா கூட உண்மையிலேயே இவன் நம்மள துபாய்க்கு அனுப்புவான் அப்படின்றதுல என்ன நிச்சயம் இருக்கு, அவ்வளவு ட்ரஸ்டபிளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல வண்டி நின்றுதுங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அட வண்டியில இருந்த சாவி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வண்டியில ஆணி பின்னு அந்த மாதிரி ஷார்ப்பான ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு திருகுனாலே போதும் வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். அந்த இடத்துல ஷார்ப்பா எதுனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே கிடைக்கலங்க. நம்ம ஹீரோ மேடுல இருந்து அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வராருங்க. மொபைல் போன்ல டார்ச் போட்டுக்கிட்டே கீழே ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டே வராரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மா காலையில போனது இன்னும் ஹீரோ ரிட்டர்ன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வருகைக்காக காத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. காலையில ஹீரோ கிளம்பி போகும்போதே ஒன்னும் சரியா படல அப்படின்ற மாதிரி உள்ளுணர்வு தோணி இருக்கும். சோ இப்பவும் பையன் வரல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ டார்ச் அடிச்சுட்டு அந்த மரத்துக்கிட்ட வந்துருவாரு. அந்த மரத்துக்கிட்ட தேடிக்கிட்டு இருப்பாருங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா போன அப்படின்னு சத்தம் போட்டுட்டு டார்ச் அடிச்சுட்டு அவரும் இந்த மரத்துக்கிட்ட வருவாரு. பார்த்தா மரத்துக்கு பின்னாடி ஹீரோ விழுந்து கிடப்பாருங்க. கையில ஷார்ப்பான ஒரு ஆணியை வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ கையில இருக்கக்கூடிய ஆணியை வாங்கிட்டு இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா கீழே விழுந்து கிடக்குற, எழுந்துடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மா வீட்டுல இருக்காங்க இல்லையா, வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி வித்தியாசமான ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு எலி ஒன்று செத்து கிடக்குங்க. அதை அவங்க கிளியர் பண்ணிட்டு இன்னும் பையன் வரலையே அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா பட்டுன்னு நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள தாங்க இருப்பாரு. ஹீரோட அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சாப்பாட்டை முழுவதுமா சாப்பிட்டு வச்சிருப்பாரு. அன்னைக்கு ராத்திரி இடி மின்னலோட பயங்கரமான மழைங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ஹீரோட அம்மா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஹீரோட அந்த மீன் பண்ணையில வேலை பார்க்கக்கூடிய பையன் அலறி அடிச்சுட்டு ஓடி வருவான். என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்படி பதட்டத்தோட ஓடி வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நம்மளோட குளத்துல ஏகப்பட்ட மீன் நம்மளோட வலையில தான் விழுந்திருக்குது, இது வரைக்கும் நம்மளோட வலையில இப்படி மீனை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், நீ வாயேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் எழுந்து போறாருங்க. ஏகப்பட்ட மீனுங்க ஏகப்பட்ட ட்ரேல வந்து லோடு பண்ணி அதை சேல் பண்றாங்க. சோ அதன் மூலமா ரெவன்யூ வருது. அந்த ரெவன்யூவை நம்ம ஹீரோட அம்மா எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பையனோட பிசினஸ் இனி டெவலப் ஆயிரும் அப்படின்ட்டு. ஆனா நமக்கு தெரியுதுங்க, நேற்று ராத்திரியில இருந்தே நம்ம ஹீரோட நடவடிக்கைகள்ல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோடைய பெரியமா பையன் அவனோட ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய ஆளுங்களை போட்டு அடி அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையை சொல்லு, அவனோட வலையில எப்படி அத்தனை மீன் மாட்டுச்சு, உண்மையிலேயே வலையில மீன் மாட்டுச்சா இல்ல நம்ம வலையில மாட்டின மீன்களை எல்லாம் திருடிட்டு போய் யாராவது வித்தீங்களா அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனோட வலையில இப்ப எந்த மீனுமே மாட்டலங்க. அங்க கட் பண்ணா ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்தோம் இல்லையா, அவருடைய அப்பாவை நம்ம கிட்ட காட்டுறாங்க. காலையில ஆடுங்களை எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு ராத்திரி ஆடுங்களை எல்லாம் கொண்டாந்து பண்ணையில கட்டுறாருங்க. டெய்லியுமே பாத்தீங்கன்னா எல்லா ஆடும் வந்துருச்சான்னு செக் பண்றதுக்காக கவுண்ட் எடுப்பாருங்க. அப்படி கவுண்ட் எடுக்கும்போது ஒரு ஆடு காணோம் அப்படின்றத அவருக்கு தெரிய வருது. உடனே காலையில ஆடு மேய்க்கிறதுக்காக போனார் இல்லையா, அந்த இடத்துக்கெல்லாம் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு டார்ச் எடுத்துட்டு அந்த வயல்வெளிகள் எல்லாம் போய் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த வயல்வெளியில வயல் பாதை
பாதுகாப்புக்காக ஒரு 3 பேரு அங்கேயே தங்கிப்பானுங்க. அவனுங்க கிட்ட இந்த தாத்தா கேக்குறாரு, என்னோட ஆட்டை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்க 3 பேரும் தாத்தாவை பயங்கரமா கலாய்க்கிறானுங்க. இப்போ உண்மையிலேயே அந்த ஆடு எங்க போச்சு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த ஆடு தன்னந்தனியா ஒரு காட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்குதுங்க. அந்த ஆட்டை ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் வந்து பட்டுன்னு அடிக்குது. அந்த ஆடு மர்மமான முறையில அங்க இருந்து காணாம போகுது. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ மட்டன்லாம் பக்காவா கட் பண்ணி அவரே சமைக்கிறதுக்கான ஏற்பாடுல இறங்கிட்டு இருக்காருங்க. காலையில ஹீரோட அம்மா இதை கவனிச்சுட்டு ஏதுடா மட்டன் அப்படின்னு கேட்க, ஃப்ரெண்டு தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா அங்க இருந்து போறாங்க. பட்டுன்னு ஹீரோ எழுந்திருச்சு போய் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாரு. இந்த அமௌண்ட்டை வச்சுக்கோங்க, அப்புறம் லோன்ஸ் எல்லாம் போய் கட்டிருங்க, மேலும் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இது நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோட அம்மா இயங்கிட்டு இருந்தாங்க. சோ பையனோட பிசினஸ் இப்ப பரவாயில்ல, அதனால எல்லாம் நல்லபடியா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஒரு அக்கா கிட்ட லோன் வாங்கியிருந்தாங்க இல்லையா, சோ மொத்த லோனையும் அடைக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரியே லோனை கொடுப்பேன்னு, பாத்தியா கொண்டாந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க. எனக்கு லோன் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா, நான் சொன்ன மாதிரியே லோன் எல்லாம் அடைச்சிட்டேன், உன் பேரையும் காப்பாத்திட்டேன், அதே மாதிரி என் பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறேன், ஏதாவது பொண்ணு இருந்துச்சுன்னா சொல்லுமா அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. சரிங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஹீரோனுடைய அம்மா போனதுக்கு அப்புறம் அந்த லோன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அக்கா சொல்றாங்க, லோன் அடைக்கிறதுக்காக அவங்க பணம் கொண்டாந்து கொடுத்தாங்க இல்லையா, ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி அந்த பணத்தை கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு ஹீரோன் அந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா கேட் லாக்ல இருந்துட்டு இருக்குதுங்க. கேட் ஓபன் பண்ணிட்டு ஹீரோவோடைய அம்மாவை தேடிட்டே உள்ள வராங்க. வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. திடீர்னு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு பின்னாடி நிக்கிறாருங்க. அதை பார்த்து ஹீரோன் மிரண்டு போயிடுறாங்க. நான் பயந்தே போயிட்டேன், ஆண்டி எங்க அப்படின்னு கேட்க அவங்க வீட்டுல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோன் அப்படியே பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பார்க்கவே மாட்டாருங்க. உங்க அம்மா எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதை ரிட்டர்ன் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் நகர்றாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதா கேள்விப்பட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இது நம்ம ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா ஒரு பார்ல போய் சரக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள காணாம போன ஆட்டை பத்தி எந்த ஒரு தடயமும் கிடைக்கல, அது எப்படி காணாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கிட்ட உங்களால அந்த ஆட்டை கண்டுபிடிச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்க, நான் பேயை தான் கண்டுபிடிச்சு தருவேன், ஆடெல்லாம் என்னால கண்டுபிடிச்சு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, ஒரு ஆடு மட்டும் காணாம போல, ஊருக்குள்ள அடுத்தடுத்து ஆடுங்க காணாம போயிட்டே இருந்திருக்கு அப்படின்ட்டு. இப்ப ஹீரோடைய போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அப்பா போயிட்டு நீ போலீஸ் தானே, ஊருக்குள்ள அடுத்தடுத்து ஆடுங்க எல்லாம் காணாம போயிட்டு இருக்கு, அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அப்ப நீ எல்லாம் போலீஸா இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பா திட்டிடுறாரு. உடனே இவருக்கு கோவம் வந்துருது, அதெல்லாம் உங்களோட ஆடு தானே, அதை நீங்க தான் பத்திரமா வச்சுக்கணும், ஆட்டை தொலைச்சிட்டு வந்து என்ன கத்துனா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவர் பதிலுக்கு பேசிடுறாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோடைய அந்த ஃபிஷ் ஃபார்மிங்ல வேலை பார்க்கக்கூடிய பையன் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரே நிறைய மீனுங்களை எடுத்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடையில போயிட்டு விற்கிறான். அவன் அந்த மீனுங்களை கவுண்ட் பண்ணி எடுத்து கொடுக்கறத தூரத்துல இருந்து ஹீரோடைய பெரியமா பையன் பாக்குறான். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவனோட ட்ரேல வெறும் செத்து போன ஈங்க மட்டும் தான் இருக்கும். ஆனா இப்போ இத்தனை மீனுங்களை கொண்டாந்து அசால்ட்டா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க, சம்திங் ராங்னு தோணுது அப்படின்ற மாதிரி அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ராத்திரி ஹீரோடைய அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது நடு ராத்திரியில முழிப்பு வருதுங்க. பட்டுன்னு கண் முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ நடு ராத்திரியில எழுந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதே சமயம் உனக்கு இதெல்லாம் பண தேவை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுமா, நான் தரேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஏது பணம் அப்படின்னு கேட்கும்போது பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா போய் தூங்கிடுறாங்க. இவரும் கதவை லாக் பண்ணிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில வயல்வெளியில ஒரே கூட்டமா இருந்துகிட்டு இருக்குங்க. என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க போய் பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஆட்டோடைய எலும்பு கூடு அப்படியே இருக்குதுங்க. மொத்த சதையும் ஏதோ ஒரு அனிமல் சாப்பிட்டுட்டு போயிருக்குது. இந்த மாதிரி எலும்பை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போற அனிமல் இருக்குதா, விசித்திரமான ஒரு அனிமலா இருக்கும் போல, எல்லாரும் கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தினர்கள்லாம் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா நம்ம ஹீரோனை பாக்குறதுக்காக ஹீரோனோட வீட்டுக்கு போறாரு. வழக்கம் போல வீட்டு வாசல்ல சேர்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய தாத்தா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சைகிலேயே காலை தொட்டு கும்பிட சொல்றாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு. பட்டுன்னு பெல் அடிச்சு விட்டுட்டு இவர் பாட்டுக்கு உள்ள போறாருங்க. ஹீரோனோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோன் வெளியில வராங்க. சாயந்தரம் 5 மணிக்கு பாலத்துக்கிட்ட வந்துரு, கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப ஹீரோ வந்து பேசிட்டு போனார் இல்லையா, அதை நம்ம ஹீரோனுடைய அப்பா பாத்துறாரு. பட் இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பாக்கு தெரியலங்க. அவன் எதுக்காக இங்க வந்தா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோன் சமாளிக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் அவ்வளவு வச்சுக்காத, கொஞ்சம் தள்ளியேறு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ பைக்ல போயிட்டு இருக்கும்போது பெரியமா பையனோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஹீரோ வழி மறைச்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மீன் பண்ணையில இப்ப அவருக்கு பெருசா மீன்லாம் கிடைக்கிறதே இல்ல, நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் நிறைய மீன் கிடைக்குது, அதனால அவரோட பண்ணையில இருந்து தான் நீ திருடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ சைலண்டா பாத்துட்டு இருப்பாருங்க. ஹீரோட சட்டையை பிடிச்சி அவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஆக்ரோஷமா அவரை பார்த்து ஒரு மிரட்டுவாரு. தேவையில்லாம என்னோட லைன்ல குறுக்கிடாது அப்படின்ட்டு. உடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து பெரிய சண்டையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் கிட்ட போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க ஹீரோனுக்காக. ஹீரோனும் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு வராங்க. என்ன பேசணும், எதுக்காக வர சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு பட்டுனி ஒரு முத்தம் கொடுத்துறாருங்க. ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. பேசலான்னு வர சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டிடுறாங்க. இவரும் ரிங்கின்னு சத்தம் போட்டுட்டே இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. அங்க கட் பண்ணா ஒரு லேடிக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அம்மா கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பாங்க. வழக்கம் போல ஹீரோட அம்மா அவங்கள செயின்ல கட்டி போட்டு மந்திரமெல்லாம் சொல்லி அந்த பேய் ஓட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பேய் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்குங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போவாரு. நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போறத அந்த லேடி பாப்பாங்க.
பாப்பாங்க. ஹீரோட அம்மா கிட்ட உன்னால எதுவுமே பண்ண முடியாது, உன் மகனை அவன் கொண்டு போயிருவான் அப்படின்னு தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோட அம்மாக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கும். பட்டுன்னு அந்த லேடி அவங்களோட நாக்க அப்படியே அவங்களே கடிச்சு துப்பிடுவாங்க. பயங்கர ரத்தமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா அந்த லேடியோட உடம்புல இருக்கிற பேயை ஓட்டிடுவாங்க. இப்போ இந்த ஊர்க்காரங்க எல்லாம் முடிவெடுக்கிறாங்க, ராத்திரி ஆனா ஆடுங்களை எல்லாம் திருடிட்டு போறது யாருன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில தீப்பந்தமெல்லாம் எடுத்துட்டு இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளேயும் சுத்த ஆரம்பிப்பாங்க. அப்ப திடீர்னு ஏதோ ஒன்று அந்த இடத்துல கிராஸ் ஆன மாதிரி இருக்கும். உடனே இவங்க எல்லாருமே அது என்னன்னு பாக்குறதுக்காக துரத்திக்கிட்டே போவாங்க. ஆனா ரொம்ப தூரம் ஓடியுமே அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோடைய அம்மா ராத்திரி வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது அம்மாவோட கண்ணத்துல அப்படியே ரத்தம் சொட்டு சொட்டா சிந்துற மாதிரி இருக்கும். பட்டுன்னு கண் முழிச்சு எழுந்திருச்சு பார்த்தா காலையில பேய் ஓட்டுறதுக்காக ஒரு லேடியை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த லேடி இங்கேயும் அங்கேயும் ஒரு மாதிரி அமானுஷமா உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் அவங்க கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை பார்த்து இவங்க மிரண்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா எழுந்திருச்சு போய் தண்ணி குடிப்பாங்க. சோ இதெல்லாம் நம்மளோட மனப்பிரம அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு டார்ச் அடிச்சு வெளியில பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியிலே ஒன்றும் இருக்காது. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. போறதுக்கு முன்னாடி தன்னோட மகன் வீட்டில் இருக்கிறானான்னு பாத்திரலான்னு சொல்லிட்டு உள்ள போய் மகனோடைய ரூம் டோர் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டோர் சந்தில பார்த்தா ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கிளம்பிடுவாங்க. அப்பதான் ஹீரோடைய கட்டலுக்கு கீழே ஏதோ ஒன்று கடந்த மாதிரி ஹீரோட அம்மாக்கு தோணி இருக்கும். மறுபடியும் போய் எட்டி பார்த்தா ஆட்டத்தினுட்டு இந்த மிச்ச மீதி கறி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அங்க கிடக்குங்க. அதை பார்த்து ஹீரோட அம்மா மிரண்டு போறாங்க. டோரை லாக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு சைலண்டா வந்துடுறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த திருவிழாக்கான ஏற்பாடெல்லாம் நடக்குது. அங்க ஹீரோ நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன்னு வருவாங்க. ஹீரோயின் கிட்ட ஹீரோ சாரி சொல்லுவாரு. எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாது, உண்மையிலேயே தவறான இன்டென்ஷன்ல எல்லாம் உன்னை அந்த இடத்துக்கு வர சொல்லல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை காதலிக்கிறேன், அதனாலதான் அப்படி பண்ணுனேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷங்க. ஏன்னா இவ்வளவு நாள் ஹீரோயின் தானே ஹீரோ சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. இப்ப ஹீரோ சைட்ல இருந்து கிரீன் சிக்னல் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த திருவிழால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாருங்க. ஹீரோடைய வருகையை எதிர்பார்த்து ஹீரோடைய அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ தூங்குவார் இல்லையா, அந்த பெட்டு கிட்ட நம்ம ஹீரோடைய அம்மா மந்திரிச்சு வச்சிருக்காங்க. தன்னோட மகனோட உடம்புல உண்மையிலேயே ஆன்மா இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வந்தவர் பெட்ரூம்ல இருக்கிற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோட அம்மாவும் தேடிட்டு அமைதியா போயிடுறாங்க. அப்ப ஹீரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா ரூமுக்குள்ள இருந்து ஒரு எலுமிச்சம்பழம் உருண்டு வருதுங்க. நம்ம ஹீரோட அம்மா கொண்டு போய் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம ஹீரோ தூக்கி போட்டுருக்காரு. பார்த்தா ஒரு மாதிரி ஆக்ரோஷமா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோட அம்மாக்கு தெரிஞ்சு போச்சுங்க ஹீரோட உடம்புக்குள்ள ஆன்மா இருக்கு அப்படின்ட்டு. நீ யாரு, உனக்கு என்ன வேணும், எதுக்காக இங்க வந்திருக்க, முதல்ல என் பையனோட உடம்புல இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பேய் நம்ம ஹீரோட அம்மாவை பயங்கரமா மிரட்டுதுங்க. தேவையில்லாம என்னோட லைன்ல குறுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அந்த இடத்துல பறக்க விடுது. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோட அம்மா மிரண்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் இவங்களும் எத்தனையோ பேயை கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்படி பவரை வெளிப்படுத்தின பேயை அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா, அதை பார்த்து இவங்க பயந்து போயிடுறாங்க. ஹீரோட அம்மாக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியலங்க. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோட அம்மா ஹீரோக்கு சாப்பாடெல்லாம் போட்டு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோட அப்பா வருவாருங்க கையில காசோட. அந்த காசை ஹீரோட அம்மா கையில கொடுத்துட்டு, நீ காசு கொடுக்கலனா என்னால பணமே ரெடி பண்ண முடியாதுன்னு நினைச்சியா, நான் ரெடி பண்ணிட்டேன் பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பாருங்க. நம்ம இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறோம், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, அப்பா நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோட அப்பா என்னைக்குமே இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது. தன் பையன் கிட்ட திடீர் பாசத்தை காட்டுறாரு அப்படின்னா சம்திங் ராங்னு ஹீரோட அம்மாக்கு தோணி இருக்குது. அதனால நீ அப்பா கூட போகாத, உள்ள போய் விளையாடு அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலயே அப்பா கிட்ட இருந்து நம்ம ஹீரோட அம்மா பிரிச்சிருப்பாங்க. சோ எந்த அளவுக்கு தன் பையன் மேல பாசம் வச்சிருந்தா அவங்க அப்பா கிட்ட இருந்தே பிரிச்சிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா மட்டன் எல்லாம் சமைச்சு அவர் பாட்டுக்கு பிளேட்ல போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோட அம்மா வெளியில வந்து பையனை அப்படியே விசித்திரமா பாத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்லுவாரு, அம்மா உனக்கு மட்டன் வேணும்னாலும் லிக்கர் வேணும்னாலும் எதுனாலும் என்கிட்ட கேளு, எல்லாத்தையும் இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பாத்துட்டே சொல்லுவாருங்க. அப்ப கூட நம்ம ஹீரோட அம்மா அப்படியே பாத்துட்டே நின்னுட்டு இருப்பாங்க. உடனே ஒரு பிளேட் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிருவாரு. பயங்கரமா சாப்பிடுவாரு. இப்ப நம்ம ஹீரோட அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. பேய் ஓட்டுறவங்களுக்கே இப்படி ஒரு சோதனைனா என்ன பண்றது. பார்ல போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஊருக்குள்ள நிறைய ஆடுங்க காணாம போயிட்டு இருக்கு, ஊருக்காரங்க எல்லாம் கண்கொத்தி பாம்பா கவனிச்சுட்டே இருக்கணும், ஒரு வாட்டி மட்டும் அவன் நம்ம கிட்ட மாட்டினானா அவன் கதையே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஹீரோட அம்மாக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. ஏன்னா ஊருக்குள்ள காணாம போற ஆட்டையெல்லாம் இவரு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோனுடைய அப்பா இருக்கிறாரு இல்லையா, நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை நான் பாத்திருக்கேன், நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, பெங்களூர் போ, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போறதுனால போ, அப்படி இல்ல ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது பண்ற அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ தனியா மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. வீட்டுல அலைன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. இப்படியே விட்டா சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த விஷயத்தை எல்லாம் ஹீரோ கிட்ட ஷேர் பண்றாங்க. அப்படி எல்லாம் எது நடக்காது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. எனக்கு என்னமோ நீ இந்த விஷயத்துல சீரியஸ்னஸோட இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல பட்டுன்னு ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு, உன்னை அப்படியெல்லாம் நான் போக விட்டுற மாட்டேன், நான் பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுக்குறாருங்க. இப்ப நம்ம ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ணிட்டு குளத்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோட பெரியம்மா பையன் கேங்கோட வருவான். பெரியம்மா பையனுக்கு தான் பிசினஸ் ரீதியா ஹீரோ மேல கோவம் இருக்குது. அதற்கான ரிவெஞ்ச தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்து பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுலாம்னு சொல்லிட்டு அப்படியே பதுங்கி பின்னாடி இருந்து வரான். தள்ளி விடலாம் அப்படின்ட்டு கிட்ட வரும்போது அவனுக்கு ஒரு அதிர்ச்சிங்க. இந்த ஆரோட ரெஃப்ளெக்ஷன்ல ஹீரோயின் மட்டும் தனியா சாஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஹீரோ அங்க உட்காந்துட்டு
இருக்கக்கூடிய ஷாடோவே தெரியாதுங்க. என்னடா அது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் பாத்துருவாங்க. பட்டுன்னு இவங்க 2 பேரும் திரும்பிடுவாங்க. பெரியமா பையன் வம்பளுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்றது தெரிய வருது. ஆனா ஹீரோ பதிலுக்கு மிரட்டவே மாட்டாரு. ஹீரோ நின்னுட்டு இருக்கும் போது கூட அங்க ஹீரோயினோட ரெஃப்ளெக்ஷன் மட்டுமே ஆத்துல தெரியும். அங்க ஹீரோ நின்னுட்டு இருக்கிற மாதிரி நல்லே தெரியாது. இவன் மனுஷனே கிடையாது பேய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோட பெரியமா பையன் ஓடிடுவாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் கேட்பாங்க, உங்க அண்ணனுக்கு என்ன பைத்தியமா அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, அவன் குடும்பத்துக்கே பைத்தியம் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா வழக்கம் போல ஊர்க்காரங்க எல்லாம் ராத்திரி நேரத்துல ஒண்ணு கூடி எவன் இந்த ஆடுகளை எல்லாம் திருடிட்டு போறதுன்றத கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒண்ணு கடிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள தனியா ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒண்ணு கடிச்சிட்டு இருப்பாருங்க. அப்ப அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேட்கும். என்னடான்னு திரும்பி பாப்பாரு. பட்டுன்னு ஏதோ ஒன்று வந்து அவனை அடிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த நாள் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியா போலீஸ்காரங்க இந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ்காரங்க இங்க வந்து பார்க்கும்போதாங்க தெரிய வருது, தலை துண்டிக்கப்பட்ட நிலைமையில இந்த நபர் இறந்து கிடக்குறாரு. இந்த ஊர்ல இருக்கிறார் இல்லையா ஹீரோடைய ஃப்ரெண்ட் போலீஸ், அவரும் இந்த கிரைம் சீனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆவறாரு. இத பண்ணது மனுஷனா இல்ல மிருகமா அப்படின்னு மக்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷனுங்க. சிட்டில இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்த போலீஸ்காரங்க இந்த கிராம மக்களுக்கு எல்லாம் ஒரு அறிவுரை சொல்றாங்க. ஈவினிங் 6 மணிக்கு மேல இல்ல இருட்டுனதுக்கு அப்புறம் யாருமே வீட்டை விட்டு வெளியில வராதீங்க, எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருங்க, நிலைமை கண்ட்ரோல்ல வந்து நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வெளியில வந்தா போதும் அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை பாக்குறதுக்காக போயிருக்காருங்க. ஹீரோக்கு ஃபீவர் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோவோட வாயில தர்மாக்கோல் எல்லாம் வச்சு பாத்துட்டு இருக்காரு. அது என்ன சாரி தர்மா மீட்டருங்க, உன்னோட ஃபீவருக்கு உங்க அம்மா மருந்து தரலையா, டாக்டர் எல்லாம் நம்பி வந்திருக்க அப்படின்னு கேட்க பட்டுன்னு ஹீரோ சொல்றாரு, எனக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஹீரோனோட அப்பாக்கு வந்தது பாருங்க கோவம், எந்திரா வெளியில போடா அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டி விட்டுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாரு. மாடியில காய போட்டிருக்கிற துணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோட அம்மா போயிட்டு, நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, மா எதுக்குமா என்கிட்ட இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் தான் உங்களோட புட்டு அப்படிங்கும் போது, நீ புட்டுவே கிடையாது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க பட்டுன்னு ஹீரோட அம்மா கழுத்து பிடிச்சு ஒரு தூக்கிடுறாருங்க. ரொம்ப ஆக்ரோஷமா மிரட்டுறாரு. நான் தான் சொல்றேன்ல என்னோட லைன்ல குறுக்கிடாதன்னு, எதுக்கு என்ன தொல்லை பண்ற, என்ன தொல்லை பண்ணாத வரைக்கும் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பட்டுன்னு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா சின்ன பிளாஷ்பேக்க கட்டுறாங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோவோடைய அப்பா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, உண்மையிலேயே அது சூசைட் கிடையாதுங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோவோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, பிளாக் மேஜிக்காக தன்னோட பையனையே பலி கொடுக்கறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பாருங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோடைய அம்மா பாத்தீங்கன்னா எப்படியா தன்னோட பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுவாங்க. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில ஹீரோடைய அம்மா ஹீரோடைய அப்பாவோட கழுத்தை நெரிச்சு ஹீரோவை காப்பாத்துவாங்க. ஆனா ஹீரோடைய அப்பா இறந்து போயிருவாருங்க. இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோடைய அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா பாடியா அங்க இருக்கக்கூடிய மரத்துல தொங்கிட்டுருவாங்க. சோ எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியும். உண்மையிலேயே ஹீரோவோடைய அப்பாவை அவங்க அம்மா தான் கொலை பண்ணியிருப்பாங்க, அதுவும் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக. இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன்ல ஹீரோக்கு பேய் பிடிச்சிருக்கிறத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய அம்மா வெளியூருக்கு கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருப்பார் இல்லையா, அந்த புல்லட் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட போயிட்டு நான் முக்கியமான வேலையா வெளியூர் போயிட்டு வரேன், அது வரைக்கும் என் பையன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. பேசிக்கா நம்ம ஹீரோடைய அம்மா ஒரு சாமியாரை மீட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அவர் ஒரு பெரிய சாமியாருங்க. அவர்கிட்ட தன்னோட பையனோட உடம்புல இருக்கக்கூடிய பேயை விரட்டுறதுக்கு உதவி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோடைய அம்மா ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு ராத்திரி நேரம் ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப காட்டுக்குள்ள ஒரு ஆட்டை அப்படியே பச்சையா சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஹீரோட ஃப்ரெண்டு பாத்துறாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி ஷாக்காவ அந்த சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாருங்க. பட்டுன்னு ஜஸ்ட் மிஸ்ல இவர் மறைஞ்சிருந்து அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாரு. அப்போ ஊருக்குள்ள அடுத்தடுத்து காணாம போற ஆடுங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் இவன் தான் அப்படின்றத ஹீரோட ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கிறாரு. இப்ப ஹீரோடைய அம்மா ஒரு சாமியாரை பாக்குறதுக்காக வந்தாங்க இல்லையா, அந்த சாமியார் மந்திரம் எல்லாம் போடுறாங்க. அப்போ அவருக்கு பின்னாடி இருந்து ஒரு பேய் வருதுங்க. அந்த பேய் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பேய் யாரு அப்படின்றத காட்டி கொடுக்குது. இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. முன்னொரு காலத்துல இந்த கிராமத்துல வாழ்ந்த ஒரு பெண் குழந்தை பெத்துட்டு இறந்து போயிருவாங்க. அந்த பச்சை குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவும் அந்த குழந்தைய சரியா வளர்க்க மாட்டாருங்க. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அந்த குழந்தைய போட்டு பயங்கரமா குடும்பப்படுத்த ஆரம்பிக்கிறாருங்க. சின்ன பையனா இருக்கும்போது அந்த பையனுக்கு சாப்பாடு கூட கொடுக்கறது இல்ல. சோ இதனால அந்த பையனுக்கு பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிக்குது. தன்னோட பசியை தீர்க்கிறதுக்காக இவன் வேட்டையாடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். அதுவும் இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஆடுங்களை யாருக்கும் தெரியாம பதுங்கி இருந்து ஆடுங்களை எல்லாம் கடத்தி அதை சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருந்திருக்கான். எப்பப்பெல்லாம் பசி ஓவர் ஆகுதோ அப்பப்பெல்லாம் யாருக்கும் தெரியாம இந்த கிராமத்தினர்களுடைய ஆட்டை இவன் திருடிக்கிட்டு இருந்திருக்கான். அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவனும் வாலிப வயசுக்கு வரா. இந்த ஊர் பெரிய மனுஷனுடைய பொண்ணு மேல இவனுக்கு காதல் வருதுங்க. அந்த பொண்ணை தினமும் சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் அந்த பொண்ணுக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போயிருது. அந்த பையனோட பேரு அமாரிங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஊர் பெரிய மனுஷனோட வீட்டுல இருக்கிற சின்ன பையன் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அமாரின்றவன் தான் ஆட்டையெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த பையன் பாத்துறான். இந்த பெரிய மனுஷன் கிட்ட சொல்ல இந்த பெரிய மனுஷன் எல்லாரும் ஒண்ணு கூடி அமாரியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி போய் பார்த்தா அங்கதான் ஒரு அதிர்ச்சிங்க. இந்த ஊர் பெரிய மனுஷனுடைய பொண்ணு உள்ள செத்து கிடக்குறா. பக்கத்துல இவன் இருப்பான். ஏண்டா ஆடுங்களை எல்லாம் கடத்தி கொன்னது மட்டும் இல்லாம இந்த ஊர் பெரிய மனுஷனுடைய பொண்ணையும் கொன்னுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. அடிச்சதோட மட்டும் இல்லாம இந்த கிராமத்தோட எல்லைக்கு தூக்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய மரத்துல கட்டி போட்டு அடி அடின்னு அடிச்சிருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஊர் பெரிய மனுஷன் என்ன பண்ணிருக்கானா, ஒரு பெரிய ஆணி எடுத்து அந்த மரத்துல அவனோட தலையிலேயே வச்சு ஒரே
ஒரே அடிங்க, அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சது. அப்போ அந்த மரத்துல அடிச்சிருந்த ஆணி தாங்க நீண்ட காலமா அந்த மரத்திலேயே இருந்திருக்கும். அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ வண்டி சாவிக்கு ஆல்டர்னேட்டா பின்னோ இல்ல ஆணியோ கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ இந்த மரத்துக்கிட்ட வந்திருப்பாரு இல்லையா, அப்போ இந்த மரத்துல இருக்கக்கூடிய ஆணியை புடுங்கி இருப்பாருங்க. அப்ப அந்த ஆணிக்குள்ள இருந்த அந்த பேய் ஹீரோவோட உடம்புக்குள்ள வந்திருக்கும். சோ அந்த பேயோடைய நேச்சரே ஆடுங்களை சாப்பிடுறது தான். அதனாலதான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஆடுங்களை எல்லாம் புடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு பக்கம் சாமியார் இந்த விஷயத்தை எல்லாம் கண்டுபிடிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா ஹீரோனுடைய வீட்டுக்கு போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பட்டுன்னு பவர் கட் ஆகுதுங்க. நம்ம ஹீரோனுடைய அப்பா சத்தம் போட ஹீரோன் எழுந்து போயிருவாங்க. அந்த கேப்ல ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவாரு. இன்னொரு பக்கம் ஹீரோடைய அந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராருங்க. அவங்க அம்மா சொல்றாங்க உங்க அப்பா ஆட்டக்கானன்னு தேடிட்டு போனவர் இன்னும் வீடு வந்து சேரல அப்படின்ட்டு. உடனே இந்த போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, டார்ச் எடுத்துட்டு காட்டுக்குள்ள தனியா தேடி அலைய ஆரம்பிக்கிறாருங்க. பார்த்தா ஒரு இடத்துல அடிபட்ட நிலைமையில அவரோட அப்பா கீழே விழுந்து கிடப்பாரு. உடனடியாக அவரை காப்பாத்தி வீட்டுல கொண்டாந்து வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப அவங்க அப்பா திட்டுவாரு, இந்த மாதிரி அடுத்தடுத்து ஆடுங்க காணாம போயிட்டு இருக்கு, நீ போலீஸா இருந்து என்ன பிரயோஜனம், உன்னால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்ல அவருக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாயிருதுங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும்போது அதை பார்த்துட்டு கண்டுக்காம இருக்கிறது நல்லா இல்ல, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அந்த போலீஸ் ஃப்ரெண்டு களத்துல இறங்குறாருங்க. ஊர்க்காரங்களை எல்லாம் கூப்பிடுறாரு, ஒன்னு திரட்டுறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோவுடைய பெரியம்மா பையன் இருக்கிறான் இல்லையா, அவனும் பாத்தீங்கன்னா கையில கன்னெல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் ஒன்னு சேர்றானுங்க. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மொத்த பேருமே வந்து இந்த ஆடுங்களை எல்லாம் திருடிட்டு இருக்கிறது யாருன்றத நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சே தீர்றோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த சாமியார நம்ம ஹீரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோட ரூமை காட்டுறாங்க. இந்த சாமியார் அந்த ரூமுக்குள்ள உட்காந்து பூஜை பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாருங்க. இன்னொரு பக்கம் ஊர்க்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு டிராப் செட் பண்றாங்க. ஒரு குழிய தோண்டி அதுல தார்பாயெல்லாம் வச்சு மேல கட்டையெல்லாம் வச்சு மறைச்சிட்டாங்க. சோ அந்த வழியா யாராவது ஓடி வந்தாங்கன்னு வைங்களேன், அந்த குழிக்குள்ள விழுந்துருவாங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஓட முடியாது. சோ இவங்க பிடிச்சிருவாங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி அவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதனால நம்ம ஹீரோனை கூப்பிட்டு ஓடிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல ரெண்டு பேரும் ஊரை விட்டு வெளியேறதுக்காக ஊரோட எல்லைக்கிட்ட வந்துருவாங்க. என்னாலும் பரவாயில்ல, ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கலாம், நம்ம வாழ்க்கையை நல்லா வாழலாம் அப்படின்ற ஒரு கனவோட தான் ஹீரோயினும் வருவாங்க. இந்த சூழ்நிலையில அந்த பக்கம் இந்த சாமியார் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த பூஜை பாத்தீங்கன்னா ஹீரோவை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணும். ஹீரோவா அந்த இடத்துக்கு வர வைக்கும். இங்க நல்லா பேசிட்டு இருந்த ஹீரோ பட்டுன்னு பேய் மாறி வருங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் மிரண்டு போயிருவாங்க. என்ன பண்றதுனே தெரியாம தவிப்பாங்க. ஆனா ஹீரோ பாட்டுக்கு காட்டுக்குள்ள ஓடிடுவாருங்க. பார்த்தா ஹீரோட வீட்டுக்கு வெளியில எட்டி பார்த்துட்டு பட்டுன்னு ஹீரோட வீட்டுக்குள்ளேயே அவர் போவாரு. பார்த்தா அந்த சாமியார் தான் வந்து அந்த மந்திரம் எல்லாம் பண்ணி இவரை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. ஹீரோட அம்மாவை பார்த்து மிரட்டுவாருங்க, நான் தான் உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேனே, எதுக்கு நீ நமக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங்க உடைக்கிற அப்படின்ட்டு. இந்த சாமியார் சொல்லுவாரு, எனக்கு எல்லாம் தெரியும், போதும் நீ அவனோட உடம்புல இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லி மிரட்டுவாருங்க. ஆனா இந்த பேய் என்ன பண்ணும்னா இந்த சாமியாரை அடிச்சு போட்டுட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஓடு மேல தாவி தப்பிச்சு ஓடிடுங்க. இந்த சாமியாரும் பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல காட்டுக்குள்ள பூந்து இவர் ஓடிடுவாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பயத்தோட உச்சகட்டத்துல திரும்ப வீட்டுக்கே வந்து வீட்டோட டோரை பயங்கரமா லாக் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாருங்க. ஹீரோயினை கூப்பிடுவாரு. முன்ஜென்மத்துல தன்னோட காதலி கூட சேர முடியாம போயிடுச்சு இல்லையா, சோ இதுலயாவது தன்னோட காதலி கூட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டு போறதுக்கு முயற்சி பண்றாருங்க. ஆனா ஹீரோயின் டோர் லாக் பண்ணிட்டு உள்ள இருப்பாங்க. கதவை தட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்போ அவங்க அப்பா வந்து தடுக்கும் போது அவங்க அப்பாவை அடிச்சு அந்த டோரை உடைச்சிட்டு உள்ள போயிருவாங்க. தயவு செஞ்சு இங்க வராத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கெஞ்சுவாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட அப்பா காலை பிடிச்சி தடுப்பாருங்க. அப்ப ஹீரோட அப்பாவை அடிக்க அவர் அந்த பக்கம் போய் விழுவாரு. ஹீரோட அப்பா விழறத பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோன் இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா ஒரு இடத்துல நம்ம ஹீரோன் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. என் கூட வந்துரு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருப்பாருங்க. பட்டுன்னு நம்ம ஹீரோட அம்மா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ மேல அந்த பவுடர் எல்லாம் போட்டு கண்ட்ரோல்ல கொண்டு வருவாங்க. அவரால் நகர முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டு இந்த சாமியார் பேச ஆரம்பிப்பாருங்க. உனக்கு இப்ப தேவையானது முக்தி தான், அதனால நீ முக்தி அடையணும், அதனால ஹீரோட உடம்புல இருந்து போயிரு அப்படின்னு சொல்ல இது போய் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் போறதா இருந்தா உன் பையனையும் கூட சேர்ந்து தான் கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் மிரட்டுதுங்க. உடனே இந்த சாமியார் பூஜை பண்றதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாரு. பூஜை நடந்துகிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவரு அவரோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிப்பாரு. எல்லாருமே பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சேர்ல இருக்கக்கூடிய கட்டெல்லாம் அவுத்து போட்டுட்டு நம்ம ஹீரோனை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுவாருங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கையை விட வச்சு தயவு செஞ்சு என்னை விட்டுரு, என்னை கூட்டு போகாத அப்படின்ற மாதிரி சொல்ல காட்டுக்குள்ள ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆடை எடுத்துட்டு போறது யாரு அப்படின்றத தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். உடனே நம்ம ஹீரோனை விட்டுட்டு அப்படி நகர ஆரம்பிப்பாரு. அப்போ ஊர் ஆளுங்க பாத்தீங்கன்னா 2 ட்ராப் செட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு வலையில வச்சு பிடிக்கிறது, இன்னொன்னு குழி. அந்த வலையில ஒரு மாட்டி பாருங்க. உடனடியாக ஆளுங்கெல்லாம் பிடிக்கிறதுக்காக ஓடி வருவாங்க. அந்த வலையை பிச்சுட்டு இவர் ஓட ஆரம்பிச்சிருவாரு. அப்போ இந்த பெரியமா பையன் கண்ணு வச்சு பட்டுன்னு ஷூட் பண்ணுவாங்க. அந்த புல்லட் பட்டு அப்படியே 2வது டிராப்புக்குள்ள போய் இவர் விழுந்துருவாரு. உடனே ஊர் ஆளுங்கெல்லாம் சுத்து போட்டுருவாங்க. யார் இவன் முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பார்த்தா அது நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஆளுங்களுக்கெல்லாம் தெரிய வரும். அப்ப இவ்வளவு நாள் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஆடுங்களை எல்லாம் கடத்தி சாப்பிட்டுட்டு இருந்தது இவன் தான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் டென்ஷனாக பட்டுன்னு அவரோட பவரை பயன்படுத்தி எல்லாருமே அடிச்சு பறக்க விடுறாருங்க. எல்லாருமே மிரண்டு போறாங்க. அதுக்கப்புறம் அவரோட பவரை பயன்படுத்தி ஒருத்தங்களையே அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்புறம் ஒண்ணு கூடிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாவடி அடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோட அம்மா தடுக்கிறாங்க. நீங்க நினைக்கிற ஆள் இவன்
கிடையாது, இவனோட உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, சும்மா இங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, உண்மைதான், நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க கிட்ட கெஞ்ச, ஆனாலும் இந்த பெரியமா பையன் திருடனுக்கு எதுக்கு பாவ புண்ணியம் எல்லாம் பார்த்துட்டு இவன் அடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஊருக்காரங்க சொல்றாங்க இந்த அம்மா இந்த ஊருக்காக நிறைய பண்ணிருக்கு, அதனால தயவு செஞ்சு அந்த அம்மா என்னதான் சொல்லுதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோடைய அம்மா பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ அந்த நபருடைய ஆன்மா தான் நம்ம ஹீரோட உடம்புல இருக்குது, சோ அதுதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மாவும் சொல்றாங்க, நீ முக்தி அடைய வேண்டியவன், இப்படி ஆன்மாவா சுத்திக்கிட்டு இருக்கிறவன் கிடையாது, அதனால உனக்கான மோட்சத்தை நான் உருவாக்கி தரேன், நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு வந்து அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. இந்த கூட்டத்தை பார்த்து அவரும் பயந்து போயிட்டாரு. ஏன்னா பாஸ்ட்ல கூட்டமா சேர்ந்து தானே அவரை கொண்டிருப்பாங்க. அப்போ பாஸ்ட்ல நடந்த ஒரு சின்ன விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா பாஸ்ட்ல அந்த ஊர் பெரிய மனுஷனுடைய பொண்ணை கொன்னுட்டதா வந்து அடிச்சாங்க இல்லையா, உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் பெரிய மனுஷன் முன்கூட்டியே அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு அந்த பொண்ணை அந்த ஊர் பெரிய மனுஷன் தான் கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் இந்த ஊருக்காரங்க கிட்ட இவன் தான் ஆட்டையும் திருடுறான், இவன் தான் இந்த பொண்ணையும் கொன்னதுன்னு சொல்லி மாத்தி அவனை கொண்டிருக்காங்க, சத்தியமா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோ அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. பட்டுன்னு ஆக்ரோஷமா எழுந்துருச்சு, இந்த கிராம மக்கள் தானே நான் இன்னசென்ட்னு தெரியாம என்ன கொன்னாங்க, இந்த கிராம மக்களை நான் சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அந்த ஆணியை ஹீரோடைய அம்மா கிட்ட காட்டுறாங்க. இந்த ஆணியில இருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. உடனே அந்த ஆணி எடுத்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய கால்லயே குத்த அந்த பேய் வலி தாங்க முடியாம துடிக்குதுங்க. அதுக்கப்புறம் மந்திரமெல்லாம் போட்டு அந்த பேய் எப்படி ஓட்டிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. இதுக்கு மேல இந்த ஊர்ல எப்படி வாழ போறாருன்னு தெரியல. அதனால நம்ம ஹீரோ துபாய் போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு அதற்கான விஷயத்த பாக்குறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயினை மீட் பண்றதுக்காக போறாரு. என்னோட அம்மா சொன்னாங்க இவ்வளவு நாள் நான் என்ன அட்டூழியம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு, என்னால உனக்கு நடந்ததுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாருங்க. நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கிற, உன்னோட தப்பு இதுல எதுவுமே இல்லல அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு இந்த மாதிரி துபாயில எனக்கு வேலை கிடைச்சிருக்குது, நாங்க போய் வேலையெல்லாம் செட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து நான் உன்னை கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு இங்க வரணும், இங்க உனக்கு ஒண்ணுமே கிடையாது, நீ அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. பேசிக்கா இவங்க ரெண்டு பேரும் சேர முடியாதுன்னு ஹீரோனே முடிவெடுத்துட்டாங்க போல. அதை கேட்டதும் ரொம்ப சங்கட்டத்தோட நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நேரா எங்க போறாரு அப்படின்னா அந்த மரத்துக்கிட்ட போறாருங்க. எந்த மரத்துல பிரச்சனை ஆரம்பிச்சதோ அதே மரத்துக்கிட்ட போறாரு. அங்க கட் பண்ணா ஹீரோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா, பிளேட் நிறைய மட்டனும் சரக்கு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளை பார்த்து வில்லத்தனமான ஒரு சிரிப்பையும் சிரிக்கிறாங்க. இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. மேபி அந்த ஆன்மா இங்க இருக்கும்போது ஹீரோட அம்மாக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால அவங்க அம்மா அந்த ஆன்மாவை தன் கண்ட்ரோல்லே வச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சஸ்பென்ஸா வச்சு செகண்ட் பார்ட்டுக்கான லீடையும் கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படத்துக்கு ஹிந்தில எல்லாம் கூட ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க ரீமேக் பண்றதுக்காக. கொஞ்ச நாள்ல ஹிந்தில வரும். ஹிந்தில என்ன பண்ணி வைக்க போறாங்கன்றதையும் பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.